காலை வணக்கம் அம்பிக்னி சொந்தங்களே. இன்றைக்கு சரியான ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்குது. பாருங்க, நான் அங்கே நிற்கிறேன். ஸ்னோ காடு ஒன்றுக்குள்ளே நிற்கிறேன். எல்லாம் ஸ்னோ எல்லாம் மரத்துக்கு மேலே இருக்குது. நான் இந்த விஷயம் என்னத்துக்காக உங்களுக்கு கட்டாயம் திரும்ப கயக்கோணமென்று எடுத்தேனான்னு சொன்னால், இன்றைக்கு இலங்கையில் நடந்த இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வகையான உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கத்திட்ட நம்பி எப்படி காசு அனுப்புறதுன்ற ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். நியாயமான கேள்வி. ஆனால் இப்போ இருக்கிற சாய்ஸில் அரசாங்கத்திட்ட நம்பி அனுப்புறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. இல்லை, உங்களோட இமீடியட் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் மூலமாக இந்த யூடியூப்பில் வாரவன், டிக்டாக்ல வாரவன், ஃபேஸ்புக்கில் வாரவன் நம்பி மக்களுக்கு காசு அனுப்பாதேங்கோ. நேரடியாக யாராவது உங்களோட ஒரு சொந்தக்காரரை நம்பி அனுப்புங்கோ. ஏனென்றால் அங்கே ஒரு சிலருக்கு தொடர்ச்சியான உதவிகள் மாறி மாறி கிடைச்சி கொண்டிருக்கு. ஒரு சிலருக்கு உதவியே கிடைக்க இல்லை. அப்போ அரசாங்கத்தால் மட்டும்தான், நான் அரசாங்கத்தை பெருசாக தூக்கி வைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அரசாங்கத்தால் மட்டும்தான் இன்றைக்கு அதை பார்த்து பங்கிட்டு சரியான ஆக்களுக்கு போய் சேர்ற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அன்பு சொந்தங்களே, நீங்கள் ஒரு குரூப்பாயோ ஒரு தனிநபராயோ அரசாங்கம் எந்தெந்த வங்கிகள் எந்தெந்த நிறுவனங்கள் அண்டு இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க, யார் யாருக்கு எப்படி காசு அனுப்பணுமென்று. மற்றது முக்கியமான குறிப்பு, ஈழத்தமிழர், நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் இருந்தால் நீங்கள் அனுப்புகின்ற அந்த பணத்தில் குறிப்பு முக்கியம், ஈழத்தமிழர் அண்டு போட்டு அனுப்புங்கோ. காசு எங்கே வந்தேன்டா உங்களோட நோட்டில் ஈழத்தமிழர், புலம்பெயர் வாழ் தமிழர் என்று போட்டு அனுப்புவோங்க. ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு இப்போ நாங்கள் மக்களோட துன்பத்தில் லாபந்து இடையில, ஆனால் என்ன இருந்தாலும் நாங்கள் மன்னிக்கிற குணமுள்ள நாட்கள். ஆனால் எங்களோட நடந்த சம்பவங்களை நாங்கள் மறக்கக்கூடாது. நாளைக்கு அது எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸாக சேரும். ஈழத்தமிழர்கிட்ட இவ்வளோ வெல்த் இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது. இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்து இலங்கையில் நடந்ததை கட்டி எழுப்புறதுக்கு ஈழத்தமிழர் மிகவும் முக்கிய பங்காற்றி இருக்கணும். நாளைக்கு இந்த நாட்டை ஈழத்தமிழரால் கட்டி எழுப்ப முடியுமென்றது இலங்கையும் இலங்கைக்கு இருக்கிற அனைத்து சமூக மக்களுக்கும் தெரிய வேணும், வெளிநாடுகளுக்கும் இது தெரிய வேணும். எங்களை பயங்கரவாதிகள் என்று ஒதுக்கி வைத்த இந்த உலக நாடுகளுக்கு நாங்கள் பயங்கரவாதிகள் இல்லை, நாங்கள் மனித நேயம் கொண்ட எங்களோட உரிமைக்காக போராடின ஒரு மக்கள் என்றது இந்த சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். முந்தி காலத்தில் விட்ட பிழைகளை திருத்தத்தான் சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி மக்களுக்கு உதவி செய்யுங்கோ, தயவு செய்து எல்லாரும் உதவி செய்யுங்கோ. கட்டாயம் இன்றைக்கு எங்களோட நாடு முக்கியமாக மலையகத்தில் உள்ள மக்களுக்கு அங்கே வேறு உதவி செய்கிறதுக்கு ஆக்களே இல்லை. நாங்கள்லாம் அதில் எங்களோட இரத்த உறவுகள்லாம் நாங்கள்லாம் அதையும் காட்டி காப்பாற்ற வேணும். செய்கிறத அரசாங்கத்தின் மூலம் செய்யுங்க. இன்றைக்கு இருக்கிற சாய்ஸ் அது மட்டும்தான். ஏனென்றால் இந்த யூடியூப்காரன் டிக்டாக்காரன் எல்லாம் தாங்கள் சொகுதான உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்கி போட்டு அங்கே 5 ரூபா தான் கொடுக்குறாங்க. கணக்க விஷயங்களில் இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. நன்றி, வணக்கம்.